ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கோமதி, வயது 25 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 25,000க்கு மேலே சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடித்தவராக இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வேலையாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவரை எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகை போடுறதாகவும் அதுவும் இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தான் கேட்டிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்பு மணமகன் வீட்டு ஓரளவு கூட்டு குடும்பமாக இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதுனால இவங்க தான் இவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பேர் பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் சொசைட்டிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சே கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வெக்ஸான இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்குங்க. ஸோ குழந்தைய படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ அவங்களாம் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேலைக்கு போயிட்டு தாங்க குழந்தைங்கள பார்த்துட்ருக்குறாங்க. இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வசதியும் எதிர்பார்க்காம என்னோடய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகள் சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க எங்களுக்கு இருக்குது. மற்றபடி எங்கிட்ட வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுது. எங்களோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. தேங்க்யூ.